முளைக்கட்டின பாசி பயிரில் ஒரு குழம்பு. மூணுலேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை போட்டு தாளிக்கணும். பொடிசாக வெட்டின வெங்காயம் தக்காளி 2 1/2 கப்பு, பொடிசாக வெட்டின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டின பாசிப்பயிறு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, தொடர்ந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு பயரை வேக விடணும். ஒரு மிளகாத்தூளும் காரம் கூடுதலாவோ இல்லை குறையாவோ இருக்கும். அதனால் மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அரை கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 8லேருந்து 10 வரைக்கும் சின்ன வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா அரைக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அரைச்ச தேங்காவும் அதோட அரை கப்பு தண்ணியும் சேர்க்கணும். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம்.
இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க.